அப்போ நான் மெதுவா என்னோட கண்களைத் திறந்தேன். சூர்யா என்னை பார்த்தான். அவனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அவன் எதுவுமே பேசல. நான் கண்களைத் திறந்தப்போ அவன் பயந்துகிட்டே என்னை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம மெதுவா எழுந்து அவனோட உடைகளை சரி செஞ்சுக்கிட்டு அமைதியா தன்னோட புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். நானும் மெதுவா சேலையை சரி செஞ்சுக்கிட்டு அவனோட பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். நான் அவன்கிட்ட, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு கேட்டேன். அவனும், ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டிலிருந்து வெளியே போக முயற்சி பண்ணான். நான் அவனை தடுத்தேன். காலையில எழுந்தப்போ சூர்யா எதுவும் சொல்லாம சீக்கிரமா எழுந்து வீட்டுக்கு போயிட்டான். நானும் எழுந்தேன். டிவி மேல வச்ச மொபைலை எடுத்தேன். மொபைல்ல எல்லாமே பதிவாகி இருந்தது. நான் கடைக்கு போனப்போ சூர்யாவோட அம்மா சுமதி என்னை பார்த்தா. நான் நடந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி வீடியோவையும் காட்டினேன். அதை பார்த்த சுமதி வீட்டுக்கு போயிட்டு சூர்யாவை நல்லாவே திட்டிருக்கா. அதுக்கப்புறம் சூர்யா என்னோட பக்கத்துல தங்க வந்தாலும் அவன் அப்படி எதுவுமே செய்யறது இல்லை. அவனுக்கு நல்ல பாடம் கிடைச்சது. அவன் பெரிய பையன் இல்லைங்கிறதுனால நான் அவனோட அம்மா கிட்ட மட்டும் சொன்னேன். இந்த விஷயத்தை ரவிகிட்ட சொல்லி இருந்தா பெரிய சண்டையே ஏற்பட்டிருக்கும். ஆனா நான் ரவிகிட்ட சொல்லல. ஏன்னா ரவி மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் ரவி குளிச்சிட்டு இருந்தப்போ நான் அவரோட மொபைலை எடுத்தேன். மொபைல்ல பார்த்தப்போ ஒரு பெண் கூட அவர் இருந்த புகைப்படங்கள் இருந்துச்சு. அவர் வெளியில சுத்திட்டு இருந்திருக்கார். ஹோட்டல் புகைப்படங்களும் இருந்துச்சு. அதை பார்த்த நான் அதிர்ச்சியாகிட்டேன். நான் அவர்கிட்ட கேட்கலாம்னு இருந்தப்போ அவர் வெளியே வந்து, ஏன் மொபைல் எடுக்குற, என்ன செய்ட, அதை இங்க கொடுன்னு சொல்லிட்டு வேகமா வேலைக்கு கிளம்பி போயிட்டார். நான் அதை போட்டு ரெடியாகி வெளியே வந்ததும் அவர் என்னை வேற மாதிரி பார்த்தாரு. அவரோட முகத்துல இருந்த புன்னகை அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு தெளிவா காட்டுச்சு. அவர் கோட் ஷூட் போட்டிருந்தாரு. இந்த வயசுலையும் இளமையாதான் தெரிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு அவரோட முகத்துல அதிக பொலிவு இருந்துச்சு. அவர் என் கையை பிடிச்சுக்கிட்டு விருந்துக்கு கிளம்பினாரு. அங்க அவர் என்னை தன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்தப்போ அவரோட ஒரு நண்பர் அங்க நின்னுட்டு இருந்தாரு. அவர் என்னை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. உன்னோட ஐயாவுக்கு நிறைய வேலை இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்றாரு? வேற யாரும் கிடைக்க மாட்டாங்களா? இந்த வயசுல அவருக்கு இப்படி ஒரு ஆசைன்னு கேட்டாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உன்னோட வாயை மூடுன்னு சொன்னேன். அவர் கோவப்படாம எனக்கு யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நான் மறுத்தேன். ஆனா அவர் திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் ஜூஸை குடிச்சேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சது. அங்கேயே மேசையில தலையை வச்சு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில எழுந்தப்போ நான் அவரோட அறையில இருந்தேன். என் கையில சின்ன கீரல் இருந்துச்சு. சோமு காலை டிபனை கொண்டு வந்து கொடுத்தான். இது முன்ன மாதிரி நடந்ததில்லை. அவன் என்னை சந்தேகத்தோட பார்த்துட்டு இருந்தான். நான் பேச போறப்போ அவர் வந்தாரு. சிவா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாரு. நான், தலை ரொம்ப கனமா இருக்குன்னு சொன்னேன். அவர், நேத்து விருந்துல நீ தவறுதலா வேற பானம் குடிச்சிட்ட, அதனாலதான் சொன்னாரு. அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகல. முழுசா அறையில ஓய்வு எடுத்தேன். மாலை ஆனதும் இரவு ஆச்சு. என்னால தூங்க முடியல. நாள் முழுக்க தூங்கியிருந்தேன். ஆனாலும் இரவு அறையில விளக்கு அணைக்காம படுத்திருந்தேன். திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஏன்சி ஸ்டோர் கடையை வைத்து நடத்தி வருபவர்தான் செல்வி. செல்விக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். தன்னுடைய மகளை ஆசைப்பட்டபடி படிக்க வைத்து படிப்பு முடிந்ததும் நல்லபடியாக திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அவருடைய மகன் படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருந்தான். அதனால் கடையை தற்காலிகமாக நீதான் பார்த்துக்கோ என்று மகனிடம் ஒப்படைத்துவிட்டு செல்வி வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை செய்து இல்லத்தரசியாக இருந்தார்.
அவருடைய கணவர் ஒரு மர வியாபாரி என்பதால் அடிக்கடி வெளியூருக்கு சென்று வேலை பார்ப்பார், இல்லையென்றால் பல நாட்கள் தங்கியிருப்பார். செல்வியின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் சதீஷ் என்ற ஒரு இளைஞன் குடிவர ஆரம்பித்தான். வந்த நாள் முதல் செல்வி ஆண்டியிடம் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் பேச ஆரம்பித்தான். ஊருக்கு புதிதாக வந்த சதீஷுக்கு செல்விதான் முழு ஆதரவாக இருந்தார் என்று சொல்ல வேண்டும். வீடு தேடிக் கொடுப்பது, வீட்டு உரிமையாளரிடம் பேசுவது, தேவையான பொருட்களை கொடுப்பது போன்ற உதவிகளை செல்வி செய்தார். சதீஷ் தன்னுடைய மகன் வயதை ஒத்தவர் என்பதால் சொந்த மகன் போல நினைத்து எல்லா உதவிகளையும் செய்தார். சதீஷ் வீட்டுக்கு வரும்போதே தன்னுடைய மனைவியையும் கூட்டி வந்தான். இவள் என் மனைவி. வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால் நாங்கள் லவ் மேரேஜ் செய்து கொண்டோம். இன்று நீங்கள் எனக்கு அம்மா போல இருக்கீங்க, இந்த ஊரில் உங்களை நம்பித்தான் இருக்கோம் என்று கூறினான். செல்வி அன்பாக, ஒன்றும் கவலைப்படாதே மகனே, நான் இருக்கிறவரை எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீ என் மகன் போல்தான். பக்கத்து வீட்டில் தானே இருக்கிறாய். எதற்காவது தேவைப்பட்டால் கூச்சப்படாம கேள். என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்றார்.